டேய் என்னடா நடக்குது? இங்க வர்றதுக்கு முன்னால ஃபாரின் அது இதுன்னு பிரச்சனை கிளப்பினாரு. இப்போ என்னடான்னா ஸ்பாட்டுக்கு வந்ததோ ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹீரோ ஷூட்டிங்கை விட்டுட்டு கிளம்பி பஞ்சாயத்து பண்ண போயிருக்காரு. இவர் போனது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாரு. ஷூட்டிங் என் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இருக்குடா. விட்ரா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எல்லாம் சரியாயிடும். நமக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, நீ அதை பாரு. ப்ரொடியூசரே ஹீரோன்றப்ப இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வரதான் செய்யும். விட்டு பிடிப்போம். நீ இதே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, பாத்துக்கலாம்டா. வந்துட்டாரா? வாடா டக்குன்னு ஆரம்பிப்போம். Come on guys, come on everybody, come on. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யூனிட்ல ஒருத்தன் ஒரு நாள் காதல் பண்ணி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிரச்சனை வந்துச்சு, பட் நான் சால்வ் பண்ணிட்டேன். எல்லா பிரச்சனையும் தீர்த்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிட்டேன். எங்க போய் முடிய போகுதோ. ஏண்டா இந்த சீனு முடிக்கணும், இவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. டேய் சும்மாறா. கல்யாணங்கிறது லைஃப்ல ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு மனுஷன் முழுமை அடைகிறதே கல்யாணத்துல தான் நான் படிச்சிருக்கேன். ரைட்டு தப்பு இந்த பேச்சே வேண்டாம். கல்யாணம் நடந்துருச்சு. நம்ம யூனிட்ல ஒரு ஆள் அவன். நம்ம சார்பா இதை கொண்டாடுற விதத்துல ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்றோம். இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல்ல கெட் டுகெதர். நீங்க எல்லாரும் அதுல பங்கெடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே தினேஷ் சார் ரெடினா ஷூட் ஆரம்பிக்கலாம். ஓகே சார், போயிடலாம் சார். யா கம் ஆன் கைஸ், கம் ஆன். வேலை பாருங்க, போங்க போங்க. கம் கைல் வா. டேய் என்னடா சொல்லிட்டு போறாரு? தேவையில்லாம இப்ப எதுக்குடா கெட் டுகெதர்? ஷூட்டிங் நடத்த வந்தாரா இல்ல பார்ட்டி நடத்த வந்தாரா? இன்னைக்கு பஞ்சாயத்து பேச போய் ஷூட்டிங் அவுட்டு. இந்த கெட் டுகெதர் நடந்தா அப்புறம் நாளைக்கு ஷூட்டும் அவுட்டு. இந்த செலவெல்லாம் படத்தோட பட்ஜெட்ல சேரும்டா. ஆக மொத்தத்துல நான் அவுட்டு. என்ன தம்பி தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? என்ன தம்பி தனியா பேசணும்னு கூப்பிட்டு முறைக்கிறீங்க? பின்ன என்ன ஷோ முறைக்காம நான் என்ன பண்றது? கையல் கிட்ட லவ் சொல்றேன் நான் சொன்னதுக்கு யோசிங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, ஆற போடுங்க ஊற போடுங்கன்னு குறுக்க விழுந்து தடுத்தீங்க. எப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போட்டீங்க. இப்ப என்னடானா அந்த கேமரா அசிஸ்டன்ட் பையன் அவனை பாத்தீங்கல்ல, நேத்து பார்த்து லவ் பண்ணி இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டான். கேட்டா எங்க காதல் ஒரு நாள்ல ஆலமரமா வளர்ந்துருச்சுங்கிறான். ஆனா ஏன் காதல் ஒரு செடி அளவுக்காவது வளர்றதுக்கு நீங்க விட்டீங்களா சிவம்? செல்ஃபி எடுக்கிற நேரத்துல காதலிச்சு கல்யாணத்தையே முடிச்சிட்டான். ஆனா ஏன் காதல் செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது. இது நியாயமா சிவம்? என்ன சிவம் சிரிக்கிறீங்க? Why are you laughing? Come on, tell me. தம்பி ஆத்து தண்ணியும் ஊத்து தண்ணியும் ஒண்ணா? ஆத்து தண்ணியில எல்லாம் கலந்து ஓடும். ஆனா ஊத்து தண்ணி ஊறி ஊறி டேஸ்டா ஆரோக்கியமா இருக்கு தம்பி. உங்க காதல் ஊத்து தண்ணி. ஆனா நீங்க இப்ப பேசுனதெல்லாம் குழந்தை மாதிரி இருக்கு. ஓ, குழந்தை பெத்துக்கிற வயசாச்சு குழந்தை மாதிரி பண்றேனா? வாட் இஸ் திஸ் சிவம்? என்னை என் இஷ்டத்துக்கு லவ் பண்ண விடாம தடுத்துட்டு இப்ப இப்படி பேசுறீங்களா? என்ன தம்பி நிதானத்துல இல்லாத மாதிரியே பேசுறீங்க? காதல்ல ஸ்பீடு கூடாது தம்பி, பொறுமை ரொம்ப அவசியம். திருவாரூர் தேர் மாதிரி அங்குல அங்குலமா நகர்த்தணும். அப்பதான் காதல் அழகா கல்யாணங்கிற நிலையடிக்கு வரும். நிதானம் அது ஒண்ணுதான் குறைச்சல். தம்பி அந்த காதலையும் உங்க காதலையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. அந்த பொண்ணும் கயலும் கண்டிப்பா ஒண்ணு இல்ல தம்பி.
கையல் என்னதான் கிராமத்துல பிறந்து வளர்ந்துருந்தாலும் விவரமான பொண்ணு. கையல் நின்னு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிற பொண்ணு.